ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி. நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். பாவகங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முதல் பாவகம் நம்ம மேஷ ராசி மேஷ லக்னமா பிறந்தவங்களுக்கு மேஷத்தை வைத்து நம்ம ஃபர்ஸ்ட் பாவகத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இரண்டாவது பாவகத்தை நமக்கு பார்க்க போறோம். இந்த இரண்டாவது பாவகம் என்பது குடும்பஸ்தானம். அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை வச்சு மற்ற பாவகங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க அந்த லக்னத்தினுடைய லக்னமா அமையப்பட்டவர்கள் முதல் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ன பாவகம் மற்ற பாவகங்களுக்கு அது எவ்விதமாக அது அமைகிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நாம குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ரிஷப வீடு காலபுருஷனுக்கு தான் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த காலபுருஷ சக்கரத்துல ரிஷபராசின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷப வீடு மேஷம் லக்னமாய் அமைந்தவர்களுக்கு இந்த ரிஷப வீடு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானமாக அது வந்துவிடும். இந்த குடும்பஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க மேஷ வீடு லக்னம் என்பது விரயஸ்தானமாக அமைந்துவிடும். அதுபோல இந்த குடும்பஸ்தானத்திற்கு சகோதரஸ்தானம் என்பது சகோதரஸ்தானம் என்பது சம்பத்து, அதாவது வருமானம் வரக்கூடிய ஸ்தானமாக, அதாவது ரிஷப வீட்டிற்கு இது குடும்பஸ்தானம் ஆயிடும். இந்த மிதன வீடு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டிற்கு விரயஸ்தானமாக வந்துடும். அதுபோல காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாகிய கடக வீடு, இந்த கடக வீடு தாயார் சுகஸ்தானம். அந்த தாயார் சுகஸ்தான வீட்டுக்கு குடும்பஸ்தானம் 11வது வீடாக லாபஸ்தானமாக அமைந்துவிடும். அதுபோல பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா 2வது வீடு பார்த்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானம், செயல்ஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியதாக இந்த 2வது பாவகம் ரிஷப வீடு வந்துடும். அதுபோல காலபுருஷனுக்கு 6வது வீடாகிய நோய், எதிரி, சங்கடம், தடைகள், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய இந்த 6வது பாவகம் சொல்லக்கூடிய கன்னி வீடு காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாகிய கன்னி வீட்டிற்கு இந்த 2வது பாவகம் என்பது 9வது வீடாக, அதாவது கன்னி வீட்டிற்கு ரிஷப வீடு 9வது வீடாக பாக்கியஸ்தானமாக அந்த வீடு வந்துடும். அப்போ தந்தை பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த வீடாக வந்துவிடும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிஷப வீட்டிற்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு சொல்லக்கூடிய நண்பர்கள், கணவன் மனைவி, பார்ட்னர்ஸ், யூனியன், இணைந்து செயல்படக்கூடிய விஷயங்கள், ஒரு இடத்துல போய் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய செயற்கையாக போகக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த துலாம் வீடு. இந்த துலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7வது வீடு. இந்த 7வது வீட்டிற்கு இந்த 2வது வீடு பார்த்தீங்கன்னாக்க ஆயுள் ஸ்தானமாக வந்துவிடும். அப்போ ஆயுள் ஸ்தானமாக வந்த 2வது வீடு குடும்பஸ்தானம் என்பது வந்துவிடும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க இந்த மேஷ வீட்டிற்கு இந்த காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 8வது வீடு ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 8வது வீடு குடும்பஸ்தானத்திற்கு கணவன் மனைவி ஸ்தானமாக வந்துடும், மாரகஸ்தானமாக கூட வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அதுபோல 9ஆம் வீட்டிற்கு காலபுருஷனுக்கு 9வது வீடு என்பது ரிஷப வீட்டிற்கு 2வது வீட்டிற்கு நம்ம 2வது வீட்டை பார்க்குறோம். இந்த 2வது வீட்டிற்கு பார்த்தீங்கன்னாக்க அது நோய், எதிரி ஸ்தானமாக அது வந்துவிடும். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாகிய செயல்ஸ்தான வீடு என்பது ரிஷப வீட்டிற்கு 5வது வீடாக 1, 2, 3, 4, 5வது வீடாக புத்திரஸ்தானமாக அது வந்துவிடும். அதுபோல மேஷ வீட்டிற்கு 11ஆம் வீடாகிய கும்ப வீடு என்பதை பார்த்தோம்னாக்க தாயார் சுகஸ்தானம். இந்த கும்ப வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க
இந்த ரிஷப வீட்டிற்கு செயல் ஸ்தானமாக அங்கே வரும். அதாவது 10வது வீடாக வரும். 10வது வீடாக வந்துச்சுனாக்க இந்த 2வது வீட்டிற்கு கும்ப வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க செயல் ஸ்தானமாக வரும். செயல் ஸ்தானமாக வரும்போது இந்த வீட்டிற்கு இந்த வீடு சுகஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல இந்த மேஷ வீட்டிற்கு மீன வீடு என்பது விரை வீடு. இந்த விரை வீட்டிற்கு இந்த 2வது வீடு லாப வீடாக, இந்த லாபம் அதாவது 2வது வீட்டிற்கு இந்த மீன வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானமாக வந்துடும். அதுபோல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிஷப வீட்டிற்கு மேஷ வீடு விரயஸ்தானமாக வந்துடும். இப்படி காலபுருஷ சக்கரத்துல ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு பாவகங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது அந்த பாவகங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு பாவகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. பாவக பலன்களை நம்ம பார்த்துதான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லணும். ஒரு கிரகம் நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல சாரம் வாங்குதோ அந்த நட்சத்திரத்தையும் கிரகத்தையும் பாவகங்களையும் இணைத்து உராய்வுகள் டிரான்சிட்ல என்னென்ன கிரகங்கள் போகுது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பலாபலம் துல்லியமாக சொல்ல முடியும். அதுபோல இருக்கக்கூடிய இந்த 12 வீட்டுக்குள்ளதான் ஒருத்தருடைய லைஃபை அடங்கி இருக்கு. ஒருத்தர் பிறக்கும் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பிறக்கின்ற வேளையில கிரகங்கள் அவருடைய ஜாதக ஹாரஸ்கோப் கட்டத்துல எங்க எல்லாம் அமர்ந்திருக்கோ அதை பொறுத்து அவருக்கு பலாபலங்கள் நிச்சயமாக 100% நடைபெறும். அப்போ இந்த ஹாரஸ்கோப் வச்சுட்டு அவருக்கு இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நாம எடுத்து கூற முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பாவங்களை பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தான் பலாபலம் சொல்வதற்கு மிக எளிதாக இருக்கும். இதுபோல இதனுடைய ஜாதகங்கள்ல கிரக அமைப்புகள், நட்சத்திரங்கள், அமர்ந்திருக்கூடிய தன்மைகள், எந்தெந்த நட்சத்திரத்துல என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு, அவருடைய உச்ச நீச்ச பார்வைகள் எப்படி இருக்கு, கிரகத்தினுடைய பார்வைகள் எப்படி இருக்குன்றதுல தெரிந்து நீங்க ஒவ்வொரு காரியங்களை செய்திருக்கலன்னா உங்களுக்கு அந்த காரியங்கள் நன்மை தீமை தக்க நன்மைகளாக வரக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு அது அமையும். பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம பார்த்து தான் செய்யணும். பார்க்காம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல செய்துட்டு நாம பின்னாடி கஷ்டப்பட்ட சூழ்நிலை ஆகிடும். அதனால ஹாரஸ்கோப்பை முதல்ல செக் பண்ணி எல்லாரும் செக் பண்ணிக்கணும். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறது, உங்களுடைய ஹாரஸ்கோப்பை நீங்க மிக செக் பண்ணி ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாட்கள் குறிக்க வேண்டுமே என்றால் அந்த நாட்களை குறிப்பதற்கு கூட அன்னைக்கு கரிநாளா இருக்குதா, கிரக கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு, அன்றைக்கு இருக்கக்கூடிய நேர காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்களை நற்காரியங்களை நம்ம செய்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஜாதகத்திலையும் இது போல சந்தேகங்கள் இருக்கு, நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கிரகங்கள் என்ன தன்மை பெறுகிறதோ அதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பற்றின வீடியோக்கள் அடுத்தடுத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாவங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் பாவங்கள் பார்த்தோம், 2வது பாவ குடும்பஸ்தானத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அடுத்தடுத்த பாவங்களை பார்த்துட்டு இடையில உலகியல் ஜோதிடத்தையும் பார்க்கலாம். உங்களுடைய ஹாரஸ்கோப்பை நீங்க அதுக்கு முன்பாக உங்களுடைய ஹாரஸ்கோப்பை செக் பண்ணி நினைச்சீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதுபோல் இந்த வீடியோலையும் கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னாக்க நீங்க அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கலாம். விவசாய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். திருக்குமரன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.